ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான முறையில் பூண்டு மிளகு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா வாங்க. இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டு இப்போ சட்டி நல்லா காஞ்சிட்டோம். இப்போ கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். தனியாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெந்தயமும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா இது ஆறட்டும். இப்போ இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு எல்லாமே பொரிஞ்சிச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வாங்க, நான் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்கு நம்ம கார்டனில், அது காமிக்கிறேன். அம்மா, இது பேர் என்னம்மா? காராமணி. இங்கே பாருங்கள், நம்ம கார்டனில் புதுசாக 2 காராமணி வந்திருக்கு. கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அரிஞ்சு வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இப்போ வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய்லாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம்.
குழம்பு இப்போ நல்லா கொதிக்கட்டும். வறுத்த பொருள்லாம் இப்போ நம்ம அம்மியில் வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவை குழம்புல இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது கொதிக்கணும். கீழே பாருங்கள், வச்சோடனே கொதிக்குது. வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.